சுவையான செய்வதற்கு 4 கைப்பிடி அளவு ஒரு கருவேப்பிலை எடுத்து கழுவி உலர வைத்து கொள்ளவும். வாணலியில் ஒரு 5-6 மிளகாய் வற்றல், ஒரு கரண்டி கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் வெந்தயம், ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மல்லி விதைகள், கொஞ்சம் கடலைப்பருப்பு, இவைகளோடு கொஞ்சம் கைப்பிடி அளவு வெள்ளைப்பூடு பற்கள், இவைகளையும் வறுத்து கொண்டு நன்றாக வறுத்து எடுத்துக்கொண்டு அதில் இந்த எடுத்து வைத்த கருவேப்பிலையும் போட்டு நன்கு வதக்கவும். இது வதங்கியதும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு சிறிது வெல்லம், ஒரு எலுமிச்சை அளவு புளி, உப்பு சேர்த்து நன்றாக துவையல் பருவத்திற்கு அரைத்து எடுத்துக்கொண்டு வாணலியில் 2-3 கரண்டி நல்லெண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, சிறிது கொஞ்சம் வெள்ளைப்பூடு பற்கள் தாளித்து அரைத்த துவையலை போட்டு நன்றாக எண்ணெயில் வதக்கி மேலும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எடுத்து வைத்து ஒரு பாத்திரத்தில் வைத்து மூடி வைத்து கொள்ளவும்.